ஆபிரகாமுக்கு தான் கானான் தேசத்தை குடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அது உண்மை. ஆனா கானான்ற மேட்டர் எங்க வருது முதல்ல? முதல்ல சேமுக்கு தான் சொல்றாரு ஆண்டவர். சேமுக்கு நான் கானான தருவேன். கானானியர்கள் சேம் வம்சத்துக்கு அடிமையா இருப்பார்கள். அவன் தம்பி அண்ணனுக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஏன்? நல்லது செஞ்சவன் நற்கிரீடத்தை பெறுவான். நல்ல ஒர்க்க கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்கிறவனை கர்த்தர் மேன்மையா தான் வைப்பார். ஹalleluya. நீங்க செய்கிற நல்ல குட் ஒர்க்ஸ் மறைந்திருக்க மாட்டார். மொர்தெகாய் செஞ்சத நடுராத்திரில கர்த்தர் எழுப்பி சொல்லிக் குடுத்துட்டாரு. காலையில இவன் தல போ வேண்டியது கர்த்தர் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன் உங்க காரியம் மாறுதலாய் முடியும். ஒருவேளை தீமைகள் கொப்பளிக்கிறதே பாஸ்டர். கெட்டவர்கள் எனக்கு விரோதமா எழும்பி ஒரு கட்டத்துல இழுத்து வந்துட்டாங்களே பாஸ்டர். ஒரு கட்டத்துல எல்லாம் மாறப்போதே எனக்கு நல்லதா நன்மைக்காக நான் செஞ்சு நீதியில நிக்கிறேன். ஆனா எனக்கு விரோதமா வருகிறவர்கள் அநியாயத்துக்கு வருகிறார்களே என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா உன்னுடைய குட் ஒர்க்ஸ் நெவர் ஃபெயில். ஆமென். உங்களுடைய நற்கிரியைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. மொர்தெகாயுடைய நற்கிரியைகள் ஒரு நாளும் என்ன பண்ணவில்ல? தோற்று போல. அவன் செஞ்சான். ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் கைப்பட பார்த்தாங்க. அதுதான் போட்டு எஸ்தர் புஸ்தகத்த படிச்சு பாருங்க. அத இவன் தான் பிடிச்சு சொல்லிருவான். ஆனா அத எழுதப்பட்டிருக்கும். ஆனா அவனுக்கு பதில் நன்மை கிடைக்காம இருக்கும். பதில் ஆசீர்வாதம் ஒருவேளை உடனே கிடைக்காம இருக்கலாம். நீங்க செஞ்ச நன்மைய சில பேர் மறந்து என்னடா கைவிட்டுட்டாங்களேன்னு நினைக்கலாம். வெயிட் பண்ணுங்க. யோசேப்பு செய்த நன்மைய பானபாத்திரம் மறந்தான் உண்மதான். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேன்மையானதை கர்த்தர் தருவார். சொல்ல வேண்டிய ஆளுக்கு பெரிய இடத்துல ஞாபக சக்தியை கொண்டு வருவார். ராஜாக்களை எழுப்புவார். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. இவனுக்கு ராஜாக்களை எழுப்பினா தூக்கம் வரல. அவனுக்கும் தூக்கம் வரல. பாருங்க எப்படி? ஹalleluya. தூக்கத்த கலைச்சு ஆவிக்குரிய மண்டலத்துல வெளிப்படுத்தி ஒரே நாள்ல 2 பேரையும் உயர்த்தினார். ஹalleluya. யோசேப்பையும் உயர்த்தினார். மொர்தெகாயும் ஒரே நாள்ல அவனுக்கு வந்த தீமையெல்லாம் கர்த்தர் மாத்தி போட்டார். கர்த்தர் இருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவன் பார்க்கலைன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு உங்க விஷயத்துல உலாவிக் கொண்டிருக்கு. ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. மானத்தை மூடுவோம். நற்கிரியைகளை செய்வோம். கர்த்தர் பிரதிபலனை தருவார். என்ன நடக்குதாம்? கானான் உனக்கு அடிமையா இருப்பான்னு சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்ப நான் ஒரு ஹிஸ்டாரிக்க அப்படி கொண்டு வரேன். இப்ப என்ன நடக்குது? கானானியரை சுதந்தரிக்கணும். இப்ப என்ன ஆகுது? சேமுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சேம் வம்சத்தாருக்கு ஒரு ஆசீர்வாதம். என்னது? அவன் தான் மூத்த கனி. அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, "கானானியரை நீ சுதந்தரிப்பா. கானானியர் உன் தம்பி வம்சம் உனக்கு அடிமையா இருக்கும். தம்பி